ஒரு நாள் ஒரு குட்டி மீன் அவங்க அம்மா கிட்ட போய் என்ன கேட்டதுன்னா, அம்மா எல்லாரும் சொல்றாங்க உயிர் வாழறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம்னு, அந்த தண்ணி எங்கம்மா இருக்குன்னு கேட்டுச்சு. அம்மா மீன் என்ன சொல்லிச்சுன்னா, நம்மள சுத்தி இருக்கே இது பேர் தான் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் பார்க்க முடியல, ஏன்னா தண்ணிக்குள்ளதானே இது மிதக்குது, அதெல்லாம் இதுக்கு தெரியவே இல்லை தண்ணி எதுன்னு. உடனே போமா நீ ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எங்கப்பா தண்ணி இருக்கு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே அப்பா சொல்ற, நம்ம அதுக்குள்ளதாண்டா இருக்கோம், நம்மள சுத்தி இருக்கிறதே தண்ணி தாண்டா அப்படின்னு சொல்லு. போப்பா நீயும் இதை மாதிரிதான் சொல்ற. அந்த சைடா ஒரு சுறா வந்தது. சுறா மாமா தண்ணி எங்க மாமா இருக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லு மாமான்னு சொல்லுவோம். என் முதுகுல ஏறிக்கோ நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு சுறாவோட முதுகுல இந்த குட்டி மீன் ஏறிச்சு. சுறா என்னத்தமா பண்ணுச்சு, நேர கடல் மட்டத்துக்கு மேல வந்துடுச்சு. மேல வந்தோடனே குட்டி மீனால தண்ணி இல்லாம சர்வே பண்ண முடியல, அதுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கீழே எடுத்துட்டு போச்சு. இப்ப என்னடா ஆச்சு உனக்கு, தெரியல மாமா எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னோடனே, இது பேர் தான்டா தண்ணி, இந்த தண்ணி இல்லைன்னா நம்ம உயிரே வாழ முடியாதுடா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நம்மளை சுத்தி நிறைய நல்லது இருக்குங்க. அந்த நல்லது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. எப்போ அந்த நல்லதை இழக்கிறோமோ அப்பதான் அந்த நல்லதே கண்ணுக்கு தெரியுதுங்க. என்ன நம்ம கிட்ட இல்லையோ அதை நினைச்சு புலமாம இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். நன்றி, வணக்கம்.